theory பொறுத்த வரைக்கும் what are the factors can affect crystal field stabilization energy அது பேசிக்கலாக வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றது டெஃபினெட்லி வி ஷுட் நோ. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையானுடைய சார்ஜ் சேம் மெட்டலாக இருக்குது, டிஃப்ரெண்ட் சார்ஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Fe2+ இருக்குது, Fe3+ இருக்குது அப்படின்னா இதனுடைய சிஎஃப்எஸ்சி வேல்யூவோட இதனுடைய சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கேட்டையான் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும்போது அந்த லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது ஸ்பிளிட்டிங் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ இதுக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ சிஎஃப்எஸ்சி வேல்யூ இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் சிஎஃப்எஸ்சி வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால. ஸோ வென் வி ஹாவ் மோர் சார்ஜ் வித் சேம் மெட்டல் அயான் சிஎஃப்எஸ்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி கோபால் 2+ அண்ட் தென் கோபால் 3+ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கோபால் 3+க்கு சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ 3D5 3D6லாம் கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சேம் மெட்டலாக இருக்கிற பட்சத்தில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு அதிகமோ அதில் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் டெஃபினெட்லி வி கேன் get more CFSE value. This is one of the factor which can affect the crystal field stabilization energy. So second factor வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இன்க்ரீஸ் ஆகும்போது சிஎஃப்எஸ்சி வேல்யூ டெல்டா ஓவோ இல்லை டெல்டா டி டெட்ராஹெட்ரலாக இருக்கட்டும் எதுவும் ஒன்றா இருக்கட்டும் எது இருந்தாலும் இது ரெண்டுமே என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட்டு ரோடியம் இரிடியம் இல்லை அதை பேஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருப்போம் மெட்டீரியலில் கோபால்ட்டு CONH3 வித் ரெஸ்பெக்ட் டு 3+. இதனுடைய டெல்டா நாட் வேல்யூ அரௌண்ட் 23,000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் நமக்கு இருக்கு. இதே கோபால்ட்டுக்கு அடுத்து இதில் 3D சீரீஸ், இது 4D சீரீஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது தட் இஸ் ரிகார்டிங் ரோடியம். இதே சேம் லிகாண்டு கோபால்ட்டு அந்த குரூப்பில் கீழே இருக்கிற ரோடியம் வச்சு யூஸ் பண்ணும்போது அதனுடைய சிஎஃப்எஸ்சி வேல்யூ 34,100 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வருது. தட் மீன்ஸ் இந்த n வேல்யூ இந்த 3Dக்கு பதிலாக 4D போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா சிஎஃப்எஸ்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் 5Dக்கு போனீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன் கேஸ் ஆஃப் 3D 4D 5D சீரீஸுக்கு தான் சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் விச் கேன் அஃபெக்ட் தி சிஎஃப்எஸ்சி வேல்யூ. அடுத்து நேச்சர் ஆஃப் லிகாண்டை பொறுத்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் வீக் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுனா என்னன்னா ஒரு லிகாண்டு ஒரு மெட்டல் அயான் இருக்குது, அதை வந்து லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணுது. லிகாண்டில் எலக்ட்ரான் ரிச் சென்டராக இருக்கும். லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய இந்த டி ஆர்பிட்டால் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து நாம் பார்த்தது. ஸோ இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுறது சர்டைன் லிகாண்ட்ஸ் வரும்போது இந்த ஸ்ப்ளிட்டிங் லெவலு அதே மெட்டல்லே எடுக்கும்போது ஸ்ப்ளிட்டிங் லெவல் அதிகமாக ஆகுது. ஸோ சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதிகமாகுது. சர்டைன் லிகாண்ட்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் லெவல் குறையுது, சிஎஃப்எஸ்சி வேல்யூ குறையுது. ஸோ எந்த லிகாண்டெல்லாம் மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டிங் பண்ணுதோ அதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த லிகாண்டெல்லாம் ஸ்ப்ளிட்டிங் குறைவாக பண்ணுதோ அதெல்லாம் வீக் ஃபீல்டு லிகாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் காமனாக உள்ள வரும்போது இன்னொரு விஷயம் என்ன பண்ணிடும் அப்படின்னா இங்கே டி ஆர்பிட்டாலில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் எல்லாம் பேர் பண்ணிடும். வீக் ஃபீல்டு லிகாண்ட் உள்ள வந்தது அப்படின்னா பேர் பண்ணாது, ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதாவது சப்போஸ் 5 எலக்ட்ரான் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த வீக் ஃபீல்டு லிகாண்ட் உள்ள வரும்போது 5 எலக்ட்ரான் இந்த மாதிரி 1 2 3 4 5 இப்படி வந்து உட்காரும். இதே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்க 5 பேர் பண்ணிடும். 5 பேர் பண்ணால் இங்கே 2 எலக்ட்ரான் வரும், 2 எலக்ட்ரான் இங்கே வந்து இப்படி வந்து உட்காரும். ஸோ இந்த மாதிரி வந்துன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு, 5 தனித்தனியாக வந்துன்னா வீக் ஃபீல்டு லிகாண்டு. அதுக்கு இன்னொரு பேர் வீக் ஃபீல்டு லிகாண்டால ஃபார்ம் ஆகிற காம்ப்ளெக்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு காமனாகவே அதனுடைய கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் லார்ஜராக இருக்கும், சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதுக்கு அதிகமாக இருக்கும். வீக் ஃபீல்டு லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூ குறைவாக இருக்கும், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங்கும் குறைவாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன நம்ம பேசிக்காக ஒரு இது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்காக ஒரு ஆர்டர் மாதிரி எழுதியிருப்போம்.
அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாகவே ஹாலைடு டோனர்ஸ், அதாவது அயோடினு, ஐ மைனஸ், சிஎல் மைனஸ், பிஆர் மைனஸ், எஃப் மைனஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலைடு டோனார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமனாகவே இந்த ஹாலைடு இருக்கக்கூடிய டோனார்ஸ் இருக்கிற லிகான்ஸுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி குறைவாக தான் இருக்கும். இது வீக் ஃபீல்டு லிகாண்டாக தான் இது ஆக்ட் பண்ணும். அதுக்கடுத்து ஆக்சிஜன் டோனார்ஸ், ஆக்சிஜன் பேசிஸில் இருக்கக்கூடிய டோனார் ஆட்டம்ஸ், ஆக்சிஜன் டோனார் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய லிகான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து OH மைனஸு, C2H5OH, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு C2O4 மைனஸு ஆக்சலேட் அயானு, இல்லை அப்படின்னா O2 மைனஸ் ஆக்சைடு அயானு, S2O. ஸோ இதெல்லாம் ஆக்சிஜன் தான் வந்து லோன் பேர் எலக்ட்ரானை மெட்டலுக்கு டொனேட் பண்ணும். இதெல்லாம் ஆக்சிஜன் டோனார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹாலைட் டோனார்ஸோட ஆக்சிஜன் டோனார் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டாக ஆக்ட் பண்ணும். ஆக்சிஜன் டோனார்ஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம நைட்ரஜன் டோனார்ஸ் இருக்கு. நைட்ரஜன் டோனார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா, இல்லை NCS மைனஸ், ஐசோதயோசயனேட் அயானு, கிளைசினேட்டோ அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, GLY அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் அமோனியா, NH3, பிரிடினு, அமோனியா பிரிடினும் சேம் கெப்பாசிட்டியோட இருக்கும், அதனால கம்மா போட்டுருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து எத்திலின் டையமின், இதெல்லாம் வந்து நைட்ரஜன் பேஸ்டு டோனாருடைய ஆர்டர். ஸோ இதுக்கு கிறிஸ்டல் ஃபேஸ் ஸ்டெபிலைசேஷன் குறைவாக இருக்கும், போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து லாஸ்ட்டாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டோனார்ஸ். ஸோ ஜென்ரல் ஒப்பீனியன் வந்து ஆலைட் டோனார்ஸை விட ஆக்சிஜன் டோனாருக்கு அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் டோனார்ஸ், அதுக்கப்புறம் கார்பன் டோனார்ஸ். கார்பன் டோனார்ஸ் அப்படின்னா யாரு பார்த்தீங்கன்னா CH3 மைனஸ்ஸு, இல்லை C6H5 மைனஸ்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா R3P, இது பாஸ்பரஸ் டோனார், இது சும்மா இதுக்கு நடுவில் வரும். மெயினாக மேக்ஸிமமாக யாருக்குன்னா CN மைனஸ் CO, இவங்களுக்கு தான் ரொம்ப அதிகம், இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு. NH3 ஸ்ட்ராங் ஃபீல்டு தான், அவங்கள கம்பேர் பண்ண சொல்ல கார்பன் டோனார்ஸ் இன்னும் ஸ்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் ரிமெம்பரன்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை மெமரைஸில் எதுக்கு முன்ன பின்ன வரும்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரை வச்சு நிறைய கொஷின்ஸ் வரும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, which of the following ligand can act as a strong, can have more CFSE value in case of complexes. ஸோ இதில் எதுக்கு CFSE வேல்யூ அதிகமாக இருக்கும், இல்லை CFSE வேல்யூ பேசிஸில் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பேசிஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து